தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து திரு கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் திரு கண்ணதாசன். கூட்டணியில் இருந்தாலும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளோடு கடந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவ்வப்போது தங்களுடைய கோரிக்கைகள் கருத்துக்களை சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக்கொண்டிருக்கிறது. கோரிக்கைகள் கருத்துக்கள் என்பதை விட விமர்சனங்களை கூட சமரசம் இல்லாமல் முன்வைத்திருக்கிறது. தற்போது எப்படி ஆளும் உங்களுடைய கூட்டணியோடு சமரசம் அடைந்து விட்டீர்களா முழுமையாக? இன்னுமே முரண்பாடுகள் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக கடைசி சட்டமன்ற பேரவையில் பங்கேற்ற போது கூட சபாநாயகருக்கும் அண்ணனுக்குமான அந்த முரண்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சட்டப்பேரவை நிகழ்வுகளை தவிர கூட்டணிக்கும் அதற்குமான விடயத்தை உடனே ஒன்றுபட்டி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது அண்ணனுடைய இதுவாக இருக்குது. ஏன்னா இப்போ தேர்தல் காலம் என்பது பல்வேறு கூட்டணி கணக்குகளை மையப்படுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் எங்களுடைய முரண்பாடுகள் என்பது அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவது தானே தவிர முழுமையாக திமுக கூட்டணி விட்டு வெளியிடக்கூடிய சூழல் இப்போ இல்லை அப்படிங்கிறத அண்ணன் தெளிவாக பேசியிருக்காரு. அதனால் இன்னும் முரண்பாடுகளோடு முரண்பாட்டின் சூட்டில் நட்பை கொண்டாடுவோம் சொல்வது போல் முரண்பாடுகளுடனான ஒரு கூட்டணியாக தான் இணைஞ்சு பயணிச்சுட்டு. அதாவது கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம், கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான எந்த சூழலும் இல்லை அப்படின்னு சொல்கிறத மிக சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. திரு வேலுமரன் கூட அதாவது தான் பதிவு செய்கிறார் உங்களுடைய தலைவர். ஆனால் அவரோட அந்த கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள் அல்லது கோரிக்கைகள் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரை கடந்து அந்த தொகுதியின் தனக்கு வாக்களித்த மக்களின் பிரதிநிதியாக தான் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் ஒரு கல்லூரி வேண்டும், என்னுடைய மாவட்டத்தில் பெரும் புயலால் பாதிக்கப்படும் போது நீங்கள் சென்னையில் 5000 ரூபாய் தருகிறீர்கள், ஆனால் இங்கே 2000 சுருங்கி விடுவீர்கள் என்பன போன்ற ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையை மண்ணின் மக்களுக்காக வைக்கிறார். அதன் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் பிரதிநிதி தான் ஒரு நியாயமான கோரிக்கையை வைக்கிறார். அப்போ அந்த கோரிக்கைகள் சரிவர அந்த கோரிக்கையை செயல்படுத்துவதற்கு தான் இந்த அரசாங்கம். அவுட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எந்த லீடருமே ஒரு ஆப்ளிகேஷனை வச்சிட முடியாது ஒரு கவர்மெண்ட்டை நோக்கி. அப்போ ரொம்ப முழுக்க இந்த தொகுதியில் இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படக்கூடும், நிறைவேற்றப்பட்டு விடலாம் அல்லது நிறைவேற்றப்படுத்தி விடலாம் என்ற இடத்துல தான் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். வெறுமனே 234 சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த குறைகள் சரி செய்யப்பட்டிருக்கிறது, சரி செய்யப்பட்டு விட்டதா அல்லது சரி செய்யப்படவில்லையா அப்படின்லாம் நிறையா சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கும், அந்தந்த தொகுதி மக்களுக்கு. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு கட்சியின் நிறுவன தலைவர், அவருக்கே இந்த நிலைமை, ஆளும் கூட்டணியில் இருக்கிறார், கூட்டணி இல்லாமல் இருந்தால் கூட சரி, அப்போது அந்த நியாயமான கோரிக்கைகள் கூட செவிசாய்க்கப்படுவதில்லை அப்படின்றத வெறுமனே உங்கள் கருத்து விமர்சனத்தோடு நீங்கள் கடக்க விரும்புகிறீங்களா? அது உங்கள் தொகுதி மக்களுக்கு செய்கிற துரோகம் அல்லவா? இல்லை, இப்போ அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படும் போதெல்லாம் அதிகப்படியான மக்கள் பணிகளை செய்தது வேல்முருகன் தான். அவர் வீடெல்லாம் விற்று செஞ்சதெல்லாம் நான் அறிவேன். ஆமாம், அது 2015 தானே புயல் வந்தபோது தன்னுடைய சொந்த வீட்டை விற்று கண்டிப்பாக நிதி எந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத யாருமே. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, கடலூரில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கடலூர் சிதம்பரத்தோட இவ்வளோ பெரிய மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் கூட கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி மின்சார நிலையமாக இருக்கட்டும் அல்லது கடலூர் மாவட்டத்தின் மற்ற பாதிப்புகளாக இருக்கட்டும், அது குறித்து மிக தீவிரமாக பேசக்கூடிய கட்சியாக, களத்தில் இறங்கி போராடக்கூடிய கட்சியாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்தாலும் கூட தேர்தல் காலங்களில் மக்கள் இது போன்ற மக்கள் போராட்டங்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களை சில விடயங்களில் சமரசம் செய்து கொள்ள ஒரு அங்கீகரிக்கவில்லை எப்படி சொல்றீங்க? அங்கீகரித்து விட்டார்கள், அங்கீகரித்தார்களா அங்கீகரிக்கவில்லை என்பது கேள்வி அல்ல. சட்டமன்ற உறுப்பினரான பின் தன் கோரிக்கை தொடர்பாக தன் தொகுதியின் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து தான் கோரிக்கை வைக்கிறார். அதுதானே அதே ஆளும் தரப்பு ஏற்க மறுக்கிறது அப்படின்றது தான் அங்கே கருத்து போர் உருவாகும். இடங்கள் எல்லாம் அதை மறுப்பதற்கில்லை. இப்போ நீங்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் தான் கலை அறிவியல் கல்லூரியை மிகப்பெரிய போராட்டம் நீண்டகால கோரிக்கைக்கு பிறகு இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதே போல் பண்ருட்டியின் விளையக்கூடிய முந்திரி பலாப்பழங்களுக்கான புவிசார் குறியீடு கொண்டு வருவதற்கு அவருடைய நீண்டகால முயற்சி என்பது முக்கியமானதாக இருக்குது. நிறைய விடயங்களில் அவர் முரண்பட்டு நின்னாலும் சில ஆக்கப்பூர்வமான பணிகளை தொகுதிக்கு செஞ்சிருக்காருல. நீங்கள் இன்னொன்று அங்கீகரிச்சாங்கன்னு சொல்கிறீங்களே 2021 இல்லை கண்ணதாசன், நான் அவர் செய்யவில்லைன்ற நோக்கத்திலே நான் சொல்ல. அதாவது அதான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள்
நாடறியும் திரு வேல்முருகனோட செயல்பாடுகள், அது மறுப்பதற்கு இல்லை. அவர் ஆட்சியில் இருந்தாலும் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் கூட்டணியில் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு நபர், அதில் தொடர்ந்து அவர் கள போராளி, அதில் மறுப்பதற்கே இல்லை. அதை நான் மீண்டும் மீண்டும் ரொம்ப கவனமாக கேட்குறேன். அவருடைய செயல்பாடுகள் குறித்து எந்த சந்தேகமும் எந்த விமர்சனமும் யாரும் இங்கு வைப்பதற்கு ஒன்றுமில்லை. சட்டமன்ற உறுப்பினராக தன் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் ஏன் ஏற்கப்படவில்லை அப்படின்னு தான் இந்த கருத்து போர் உருவாகுது. அதை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன். இல்லை, அது அரசுகள் தான் வந்து திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஒரு திட்டத்திலும் வேல்முருகன் பெயர் வந்துடக்கூடாதுன்றதில் அரசு தெளிவாக இருக்குது. நீங்கள் வெறும் பண்ருட்டிக்காக மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் குடமுழுக்கு நடத்துவது உட்பட எல்லா பிரச்சனைகளுக்காகவும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகரிடம் ஒப்படைச்சிட்டு இருக்காரு. ஆனால் வேல்முருகன் அளவிற்கு நிறைய கூட்டணியில் நிறைய கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். கொங்கு ஈஸ்வரனாக இருக்கட்டும், ஜவஹர்லா போன்ற எல்லாமே ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு தான் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களாம் யாருமே வாயை திறக்கிறது இல்லையே. அதுதான் நீங்கள் வேல்முருகனுக்கும் மற்றவருக்குமான ஒரு தனித்தன்மை. வேல்முருகன் எப்போதும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் மக்களுக்கானவராக தான் இருக்கார். அது பாமகவில் இருந்த போதும் சரி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி என்று இப்போ அம்மையார் ஜெயலலிதாவிடம் நெருங்கிய ஒரு ஆளுமையாக வேல்முருகன் வந்து அம்மையார் ஜெயலலிதாவில் போற்றப்பட்ட காலத்தில் கூட ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும், இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சாதித்து காட்டியவர் தான் வேல்முருகன். அதனால் வேல்முருகன் எந்த அணியில் இருந்தாலும் சரி அவர் மக்களுக்கானவராக இருக்கார். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளைப் போல இப்போ நிறைய தமிழ் தேசிய ஆற்றல் வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து வேல்முருகன் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவர் கூட்டணியில் இருக்கிறார்ன்றதான். ஆனால் கூட்டணியில் இருப்பதை தாண்டி அவர் என்ன செய்கிறார்ன்றது யாருமே பார்க்கறது கிடையாது. நீங்கள் மற்ற இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு அழிவு திட்டங்கள், மக்கள் விரோத செயல் திட்டங்கள் கொண்டு வரும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வேல்முருகனுக்கு தான் இருக்குது. குறிப்பாக தொழிலாளர் விரோத சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தினார். இதை எந்த தமிழ் தேசிய ஆற்றல்களும் அல்லது நாம் தமிழர் கட்சியினரோ பேச முன் வரது கிடையாது. இங்கே எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, வேல்முருகன் எந்த இடத்திலும் ஒரு அரசியல் ஆளுமையாக வளர்ந்துவிடக்கூடாது, அவருடைய நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் தொடங்கி பல்வேறு திட்டங்களின் மூளையாக செயல்பட்டார் அண்ணன் வேல்முருகன். இதை ஊடகங்களும் கொண்டு போய் சேர்க்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆற்றல்களும் இதை பேச தயாராக இல்லை. எல்லாருக்குமே இப்போ வேல்முருகன் எதை செய்தாலும் அதை குற்றம் சொல்வதற்கு மட்டும்தான் தயாராக இருக்காங்க. 2021 தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் திமுகவின் வேட்பாளராகத்தான் அண்ணன் வேல்முருகன் நிறுத்தப்பட்டார். மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் வந்து கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியுமோ அது சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய மக்கள் பிரச்சனையில் அவர் கூட்டணிக்காக சமரசம் செஞ்சுக்கல. இல்லை, நம்ம 100 விழுக்காடு வந்து இப்போ இன்றைக்கி கூட்டணி கணக்குகள் உடனடியாக முறித்து கொள்ள முடியுமான்ற கேள்வி இருக்குன்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று தானே. இல்லை, வெறுமனே ஒரு கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவர் பெயரை தட்டி சென்று விடுவார் என்பதனால்தான் அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு திமுக அரசு செவிசாய்க்க மறுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மை, வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் மற்ற தொகுதிகளில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது எழாத பிரச்சனை, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கும் போது சபாநாயகருக்கு வராத கோபம் அண்ணன் வேல்முருகன் பேசும்போது மட்டும் வருகிறது என்றால் அதற்கு காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். வேல்முருகன் தமிழ்நாடு அரசியலின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக வளர்ந்து வருகிறார் என்பதை தான் அவங்க பார்க்குறாங்க. அதை வந்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இவ்வளவு நெருக்கடியை சமீபத்திய சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு முன்னதாக சில நிகழ்வுகளில் வெளிப்படுத்தினார் திரு வேல்முருகன். அதுக்கப்புறமா ஒரு சைலண்ட் மோடில் இருக்கிறதா உணர முடிகிறது. அப்போ அந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, இல்லை ஏதாவது உறுதி கொடுத்துருக்காங்க? இல்லை, எதில் சைலண்ட் மோடில் இருந்தாருன்னு தெரியல. சைலண்ட் இல்லை, அவர் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டதா? எதற்காக அந்த கோரிக்கைகள், அந்த கருத்து, அதாவது மோதல் உருவாகும் போதே கூட்டணி வெளியில் வந்தால் கூட பரவாயில்லை அப்படின்லாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காட்டமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க நான் நம்புறேன். உறுதியா அந்த இடத்துல நான் கேட்குறேன். அப்போ அதுக்கப்புறமா சரி நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு விட்டதான்னு கேட்குறேன். அதற்கு அடுத்து முதல்வரே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அண்ணன் வேல்முருகன் கூட என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கான மருந்தாக அந்த அறிவிப்பு பார்க்குறேன்னு சொன்னேன். அவருடைய தொகுதியில் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த பல்வேறு அணைக்கட்டுகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு 100 கோடி அளவிலான நிதி ஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து நிதி அமைச்சர் வாயிலாக அறிவிப்பு செய்திருக்கிறேன், போதுமா வேல்முருகன் என்று கேட்டதை என் மனதிற்கு ஏற்பட்ட காயத்திற்கான மருந்தாக நான் பார்க்குறேன். அதாவது தன்னுடைய மக்கள் பிரச்சனைகளை முதல்வர் குறைந்தபட்சம் ஏற்பதை அவர் ஓரளவுக்கு அதுதான் தன்னுடைய தனக்கான தேவையை அவர் பார்க்குறாரு. அதனால் சில விடயங்களில் முதல்வர் வந்து இறங்கி வராரு அப்படிங்கிறத அண்ணன் வேல்முருகன் சொல்கிறார். ஏன்னா தனிப்பட்ட முறையில் முதல்வர் சட்டமன்றத்தில் நடந்து கொள்வதற்கும் தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் அவர்களுடன் நடந்து கொள்வதற்குமான ஒரு வேறுபாடை வந்து அண்ணன் பலமுறை சுட்டி காட்டி தான் இருக்கார். முதல்வர் என்னிடம் வந்து நேரடியாக பேசியிருக்கிறாரு, இந்த விஷயங்களை வந்து கவனிக்கிறேன்னு சொல்லி இப்போ கூட சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு, சட்டமன்ற சபாநாயகர் நடவடிக்கை குறித்து நான் முதல்வருடன் பேசி தான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ முதல்வர் அண்ணனுடன் பேசி கொண்டு தான் இருக்கிறாரு, சில விடயங்களை செய்து கொடுப்பதாக உறுதி அளித்து தான் இருக்கார். இப்போது சட்டமன்ற உறுப்பினராக திரு வேல்முருகனோட அந்த தொகுதி சார்ந்து கோரிக்கைகள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவரோட செய்தியாளர் சந்திப்பில் கூட சில இடங்களில் பதிவு செய்கிறார், நீங்கள் பார்க்கும்போது அவர்களோட கேள்விகள் மட்டும் ஒளிபரப்புகிறார்கள், ஆனால் என்னை பேசுறதெல்லாம் தெரியாது, என்னையே ஒருமையில் பேசுகிறார்கள் அப்படின்னு கூட சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அப்போது அதாவது திமுக கூட்டணியில் இவர் வந்தபோதே
கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா ஈழ இனப்படுகொலை தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது மிக மிக கடுமையான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வந்தவர் வேல்முருகன். அது திமுக காங்கிரஸை குறிப்பாக வறுத்தெடுத்தார். ஆனால் இப்போ கூட்டணிக்குள்ளே வந்துட்டார். கூட்டணிக்கு வந்த பிறகும் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவர் இல்லை அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி தான் போயிட்டுருக்கிறாரு. ஏதோ வந்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு ஒரு பயணிக்கிறது தான் உறுதியாக எம்மை போன்றவர்கள் உணர முடிகிறது. இப்போ இதே நெருடலில் போகும்போது திமுக கூட்டணியில் இருப்பாரா, இல்லை 26 அதிகாரப்பூர்வமாக தலைமை அறிவிக்கும் வரை அதை பற்றி அது கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னது போல திமுக கூட்டணியில் யாரும் 100 விழுக்காடு நாங்கள் மனநிறைவோடு கட்சியில் யாரும் இல்லை. எல்லாருக்குமே திமுக கூட்டணியுடன் மிகப்பெரிய நெருடல் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் திமுகவுடன் இணக்கமாக செயல்பட முடியாத ஒரு போக்கு இருக்கு பல்வேறு மாவட்டங்களில். அது நாளுக்கு நாள் காரணம் திமுக எப்போதுமே கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய விதம் என்பது அது எப்போதுமே மோசமான நிலையில் தான் நடத்தும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பண்ணையார் மனநிலை கொண்டவர்கள் தான். எப்போதுமே ஒரு குறுநில மன்னர்கள் தான் திமுக இத்தனை ஆண்டுகளும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவர்கள் எப்போதும் கூட்டணி கட்சியின் தலைவர்களே அல்லது அதுவும் தமிழக வாழ்வு கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே மிக ஏழ்மையானவர்களாக மிக எளிமையானவர்களாக இருக்கும்போது அவர்களை இவர்கள் நடத்தக்கூடிய விதம் என்பது ஒரு மோசமான நிலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது கட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். கட்சியில் இருந்து கொண்டே நாங்கள் பலமுறை அண்ணனிடம் சொல்வதும் அண்ணன் எங்களிடம் சொல்வது இதுதான். திமுகவின் நடவடிக்கைகளில் நமக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் என்பவர்கள் இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் 2016 வேல்முருகன் தனிச்சு நின்னப்போ அதுக்கு முன்னாடி அவர் பல்வேறு நலத்திட்டங்களை கடலூர் செஞ்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி தானே புயல் அவர் வீடு வைத்ததெல்லாம் 2015. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதே தேர்தலில் தனிச்சு நிற்கிறார், மக்களை நம்பி தானே நிற்கிறாரு. அப்போ மக்கள் வெற்றி பெற வைத்திருந்தால் இன்றைக்கு வேல்முருகன் திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பிரச்சனை. மக்களின் ஆதரவு என்பது இன்றைக்கு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற இந்த 2 நிலையில் இருக்கும்போது ஒரு மாற்று சக்தி உருவாவதற்கான வாய்ப்பை இன்னும் மக்கள் உருவாக்கலை. அப்படி ஒரு மாற்று சக்தி உருவானால் வேல்முருகன் அதற்கான முதல் விதையாக இருப்பார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அதை அவர் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. விரைவில் அதற்கான தீர்வை அண்ணன் சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி பெயரிலேயே தமிழகத்தின் வாழ்வுரிமை வைத்து கொண்டுள்ள ஒரு கட்சி தமிழகத்தில் மாநில உரிமையை பெரிதாக பேசுகின்ற மதிக்கின்ற ஒரு கட்சியாக தான் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் மாநில உரிமைகளுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அல்லது தொடர்ச்சியாக மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதற்கான நடவடிக்கையில் துரித கதியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பார்க்க முடிகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக குறைந்தபட்சம் மாநில சுயாட்சி பேசி தான் இந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் மாநிலங்களுக்கு உண்டான அதிகாரத்தை கூட இது வரைக்கும் திமுக சரியாக பயன்படுத்தலை. அது பல இடங்களில் பல்வேறு காலகட்டம், அதுவும் இந்த 7 தமிழர் விடுதலை உட்பட பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டு அரசியல் அமைப்புகள் எல்லாம் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தை கூட திமுக பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய மறுக்கிறது அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் ஊடகவியலாளராக பார்த்துருப்பீங்க. அதுபோல் இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அந்தந்த மாநில அரசுகளே முன்வந்து எடுத்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அது நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்று வரை தமிழ்நாடு அரசு, இந்த மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை கோரி எப்போதெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினாலும் அண்ணன் வேல்முருகன் எப்போதெல்லாம் கோரிக்கை வைத்தாலும் அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கின்றால் இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த தமிழ்நாடுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை போன்ற சாதாரணமாக வைக்க வேண்டியிருக்கு. அதுபோல தான் நீங்கள் பல்வேறு விடயங்களில் மாநில அரசு, குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகை தமிழில் வைக்க வேண்டும் என்பது மாநில அரசால் செய்ய முடியும். அதே போல தமிழ்நாட்டில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த செய்து கொண்டு தான் இருக்காங்க. பெயர் பலகை எந்த இடங்கள் நீங்கள் கர்நாடகாவில் மைசூர் நகரத்தை ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் கன்னடம் மட்டும்தான் இருக்கும், மைசூர் நகரம் முழுவதும் மாற்றி காட்டினாங்க. நீங்கள் அப்படி ஒரே ஒரு சிறு பகுதியை மாற்றி காட்டுங்கன்ற இன்று வரை நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்க. திமுக அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அமைச்சர் சொல்றாரு, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, அரசாணை இருக்கு, அதை நடைமுறை சொல்லி போராடினா எங்களை கைது பண்றீங்கல்ல. இப்போ காஞ்சிபுரத்தில் கூட 3-4 தோழர்கள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணாங்கல்ல. அரசாணை இருக்கிறது. கைது செய்தார்கள், என்ன போராட்டம் முன்னெடுத்து தமிழில் பெயர் பலகை மாற்ற சொல்லி கோரிக்கை துண்டறிக்கை கொடுத்துதான். உங்க அரசாணை சொல்லக்கூடியதை நடைமுறைப்படுத்த சொல்லி தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அது துண்டறிக்கை கொடுத்தாங்க, போராட்டம் கூட பண்ணல. அவங்க மீது கைது பண்ணி உள்ள சிறையில் வச்சிங்களே. இங்க எல்லாமே அரசாணையாக தான் இருக்கு. இன்னைக்கு இதை தமிழ்நாடு அரசு நினைத்தால் தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் தமிழ் பேர் வைக்க முடியும். இன்றைக்கும் வெள்ளைக்கார வச்சுட்டு போன பேரில் தான் இன்னைக்கு உங்களுடைய பேருந்துகளே ஓடிட்டு இருக்கு. பிராட்வே தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அதை பூக்கடை என்று உங்களால் மாற்ற முடியல? எக்மோர் தான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேர் இருந்துட்டு இருக்கு. ட்ரிபிள் கேண்டி தான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேர் இருக்கு. இது எதையுமே உங்களால் தமிழ் படுத்த முடியல. இன்றைக்கும் திமுக எந்த இடத்திலும் தமிழர் நலம் சார்ந்த விடயங்களில் ஒருபோதும் முன் செய்ய தயாராக இல்லை. நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றுவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு?
அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காட சொல்லி உத்தரவு போடுறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? பல்வேறு மாநிலங்கள் நடைமுறை இருக்குல்ல, எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநில மொழிகளில் வழக்காட முடியும் சொல்லும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் வழக்காட நாங்கள் ஏன் நீண்ட காலம் போராடிக்கிட்டே இருக்கணும்? இப்போ எல்லா விடயங்களிலும் மாநில அரசாங்கமும் நாங்களும் தமிழை வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் செயல்படுத்துவதற்கு நாங்களும் முயன்று கொண்டே இருக்கிறோம். தற்போதைய ஆட்சியின் எத்தனை ஆண்டுகள் பதிலாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளா உள்துறை அமைச்சகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்களும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்றாங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க 60 ஆண்டுகள். 1956 நடைமுறைப்படுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தாலே இதில் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சட்டத்தை கிடப்பில் போட்டது யார்? நீங்கள் தமிழர் நலனுக்காக செயல்படுறதுன்னு சொல்றீங்க. உங்கள் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஏன் இன்று வரை நடைமுறைப்படுத்தல? இருமொழி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்தி எதிர்க்கிறோன்றீங்க. நீங்க இந்தி எதிர்க்கிறத விட இந்த கோரிக்கைகள் அப்படின்றது பெருவாரியான கோரிக்கைகளாக அல்லது தொடர்ச்சியாக எழுப்பப்படாதது ஒரு காரணமா இருக்கக்கூடும். அப்படியெல்லாம் இல்லை. அவ்வப்போது உங்க கட்சி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஒரு சிலர் தான் இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழின்ற ஒரு அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள் எழுவதே இல்லை. எப்போதாவது தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் மேல் எழும்பும் போது இந்த கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறைகளும் ஒரு பிரச்சனைகள் எழும்போதெல்லாம் அவர்கள் மீதான அடக்குமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தமிழில் வழக்காட வேண்டும் சொல்லி உண்ணாவிரத போராட்டம் மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடத்திய அடக்குமுறை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் பலர் வழக்கறிஞர் சங்கத்தால் நீக்கப்பட்டார்கள். இப்போ வேலை செய்ய முடியாத வழக்கறிஞராக பணியாற்ற முடியாத அளவுக்கு நீக்கப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொரு முறை நாங்கள் போராடும் போதெல்லாம் நீங்கள் அடக்குமுறை மட்டுமே தான் ஏவிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் கோரிக்கை வைத்தால் தான் நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் ஏன் இருக்கணும்? நீங்கள் ஏன் அரசுடைய ஆளுமை நீங்கள் இருக்கணும்? அதை நாங்களே கோரிக்கை வைத்து நிறைவேற்றிட்டு போகிறோம். நாங்கள் ஒரு விடயத்தை கொண்டு வரோம். இப்போ நீங்கள் இது எல்லாமே நடைமுறைக்கு உண்டானதாங்க. நீங்கள் தமிழ் பெயர் பலகை வைக்கல அப்படின்னா அந்த நிறுவனங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணி பாருங்க. அடுத்த நிமிடம் எல்லா உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. நீங்க தமிழ் ஆங்காங்கே அபராதம் விதிக்கிறார்கள். அபராதம் எத்தனை இடங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு சொல்லுங்களேன்? எத்தனை இடங்கள்ல சரி அபராதம் விதிச்சிருக்கீங்க, உடனே அந்த பெயர் பலகை மாற்றப்பட்டிருக்கா? இன்றைக்கு சென்னையின் எந்த ஒரு வீதியை காட்டுங்க, ஒரே ஒரு வீதியில் இந்த வீதி முழுக்க தமிழ் பெயர் பலகை இருக்கு. இந்த வீதி முழுக்க தமிழில் தான் எல்லா இடங்களையும், அதாவது குறிப்பாக அரசாணை சொல்லக்கூடிய 50 விழுக்காடு தமிழிலும் 30 விழுக்காடு ஆங்கிலத்திலும் 20 விழுக்காடு இன்ன பிற மொழியிலும் வைக்கலாம் அப்படின்னு அவங்க அரசாணை சொல்லுது இல்லை. 50 விழுக்காடு முழுக்க தமிழில் தான் பெயர் பலகை வைத்திருக்குன்னு ஒரே ஒரு வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை சொல்லுங்கள், வணிக நிறுவனங்களை சொல்லுங்கள். அப்போ இது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட சில சாதாரணமான விடயங்களை கூட நீங்கள் செய்யாமல் எதிர்க்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே மாநில ஆட்சி? ஆனால் இவற்றை ஒரே கையெழுத்தில் செயல்படுத்தி விட முடியுமல்ல? கண்டிப்பாக முடியும் தான். இது மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ரொம்ப சாதாரணமாக அதை செய்து கண்டிப்பா ஏன் செய்யாமல் இருக்காங்க? அதுதான் முதல் விஷயம். தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தமிழர் நலனில் எந்த விதமான அக்கறையும் இல்லாத அரசாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த விதமான தடுப்பணைகளோ நீர்வள சார்ந்த முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்களா அப்படின்னா கிடையாது. கடைசியாக எடப்பாடியார் தான் ஏதோ அதை ஒரு செய்தி ஆக்கிட்டு இருந்தார். எல்லா குளங்களையும் நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி குடிமராமத்து நாயகன் என்றெல்லாம் அவரை பட்டம் சுட்டிக்கணும். ஆனால் அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளிக்கிறாரு. அணைகள் வேண்டுமென்றால் நாங்கள் கட்டாமல் இருந்திருப்போம், ஆனால் சிறு தடுப்பணைகள்லாம் அவ்வளவு கட்டியிருக்கோம். இது மீண்டும் காமராஜர் ஆட்சியில் கட்டியது இதே ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. அந்த துறை சார்ந்த அமைச்சர் விளக்கம் கொடுக்கல. நான் திருவண்ணாமலை இது தொடர்பான கேள்விகள் அவ்வப்போது எழும்போது அவங்க அப்பப்போ சொல்றாங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரன். எங்கள் திருவண்ணாமலை இப்போ சமீபத்தில் ஒரு தடுப்பணை சிற்றணை கட்டினாங்க. கட்டி முடிக்கப்பட்ட 10 நாட்கள்லேயே அணை உடைஞ்சு போயிடுச்சு. நீங்கள் கட்டின அணையோட லட்சணம் அதுதான். நீங்கள் என்பது வேறு, கட்டிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய அந்த கொள்ளை திட்டங்களுக்காக சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்றீங்க. பல்வேறு திட்டங்கள் அப்படிதான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு எந்த திட்டமும் வரவே இல்லை. எல்லா திட்டங்களும் உங்களுடைய அறிக்கையாக இருக்குது அல்லது செயல்படுத்தப்பட்டதாக நீங்கள் பொய் கணக்கு காட்டிட்டுருக்கீங்களே தவிர, நீங்கள் அப்படி அணை கட்டப்பட்டதாக சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் 5000க்கும் மேற்பட்ட குளங்கள் காணாமல் போயிருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்லுது. இதுக்கு இந்த நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? பல்வேறு ஏரிகள் இங்கே காணாமல் போயிருக்குன்னு ஒரு அறிக்கை வருது. இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் என்ன பதில் சொல்லுவார்? சும்மா நாங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வரும்போது அதை மழுப்புவதற்காகத்தான் துரைமுருகன் போன்றவர்கள் பதில் அளித்துக்கிட்டு உண்மையை அவங்க பேசுகிறதே கிடையாது சட்டமன்றத்தில். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு நீர்நிலைகள் அதோட நீர்வழி தடங்களே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சென்னை இத்தனை சிக்கல்களுக்கு ஒவ்வொரு முறை பெருமழை காலங்களில் சிக்கல்கள் உள்ளாவதற்கு என்ன காரணம் இருக்குன்னா, சென்னைக்குள் இருந்த நீர்வழி தடங்கள் அத்தனையுமே இன்னைக்கு ஃப்ளாட் போட்டு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு சென்னையிலேருந்து நீங்களே நினைச்சா கூட தண்ணி எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? எத்தனை நீர்வழி தடங்களை உருவாக்கி கொடுத்துட முடியும்? இயற்கையாக இருந்து எல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் எந்த நீர்வழி தடங்களை உருவாக்க போறீங்க? அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் காணாமல் போன குளங்கள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராக இருக்காரா?
மாநில உரிமைகள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கம்தான் மாநில உரிமைகளை பறித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லுது. இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம், உங்களால் செயல்படுத்தக்கூடிய மாநில உரிமைகளே நீங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறீர்களே அப்படின்றது அது அந்த ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டை புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தின் போக்கு, மாநில அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குறிப்பாக நீங்கள் திமுக எங்களை போன்ற கட்சிகள் வந்து மாநில அரசு மத்திய அரசு என்று பேசலாம். ஆனால் திமுக வந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் மத்திய அரசில் வந்து அமைச்சரவையில் வந்து அங்கம் வகித்த ஒரு கட்சி. 1999க்கு பிறகு ஏறத்தாழ 2014 வரை மத்திய அரசு இவ்வளவு ஆண்டு காலம் எந்த கட்சியுமே இல்லை. அதிமுக ஒரு ஆண்டுகள் தான் வந்து மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா 1998 வாஜ்பாய் பிரதமராக ஆனது 13 மாதம். அது 13 மாதங்களிலே ஆட்சியும் கலைச்சிட்டாங்க. நான் செய்தது தவறு என்று அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் திமுக ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே வேறு எந்த கட்சியும் அனுபவிக்காத மிகப்பெரிய பதவி சுகத்தை அனுபவித்து திமுக தான். 18 ஆண்டுகள் அவருடைய மகன், அவருடைய மருமகன், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் மத்திய அமைச்சராக, மகன் உட்பட எல்லோரும் மத்திய அமைச்சர்களாக இருந்து மிகப்பெரிய பதவி சுகத்தை அனுபவித்த போதெல்லாம் இந்த மாநிலத்துக்கு தேவையான நலத்திட்டங்களை ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற கேள்வி தான் நாங்கள் வைக்க வேண்டியிருக்கு. இந்த 18 ஆண்டுகளில் எதையுமே செயல்படுத்தவில்லையா? எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்களை சாதித்திருக்க முடியும். ஒரு கணிசமான ஆண்டு காலம் அதில் எதையுமே இவர்கள் எதையுமே சாதிக்கலன்றதான இப்போ குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ இன்று வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இன்னைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இல்லைல்ல, நீண்ட 12 காலமாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ் வழியில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வாங்கன்னு பல்வேறு 100க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தது இன்னைக்கு கிடையாது இல்லை. அது கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தானே. அப்போ நீங்கள் மத்திய அமைச்சரவையில் தானே அங்கம் வகிக்கிறீங்க. இத்தனைக்கு 2004 உருவான சோனியா காந்தி, மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி என்பது கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லைன்னா அன்றைக்கி வந்து ஆட்சி வந்து நிலைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்போவே உங்களால் வந்து எதையும் சாதிக்க முடியல. அப்போ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கூட நீங்கள் மாநில சுயாட்சி என்பதை, மாநில அதிகாரத்தை அடகு வைத்துக்கொண்டு உங்களின் பதவி சுகத்துக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? இது குறித்து வந்து அமைச்சரோ முதலமைச்சரோ வந்து பதில் சொல்ல தயாராக இருக்காருன்றதான் நாங்கள் கேட்குற கேள்வியாக இருக்குது. இப்போது இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக பேசும்பொழுது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக மட்டுமே தான் பறிப்பதாக தான் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உங்கள் கட்சி போன்ற பிற கட்சி அமைப்புகள் எல்லாமே இது 50 வருடங்களை தாண்டி தமிழகத்தின் மீது தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் கள நிலவரம் நம்ம காட்டுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இப்போ நடைமுறை இருக்கக்கூடிய பல்வேறு பாஜகவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். இப்போ நீங்கள் நீட் உட்பட பல்வேறு அழிவு திட்டங்கள் அதுக்கு விதை போடப்பட்டது அப்போது தான். இன்னும் சொல்ல போனால் திமுக இப்போது நீட் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போது மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் தான் நினைக்கிறேன், திமுகவை சேர்ந்தவர். அவர் தான் நீட் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கலும் செய்கிறார். அப்போ இதுக்கான விதையை வந்து அவர்கள் தான் போட்டார்கள். அதையெல்லாம் தாண்டி இப்போ பாஜக அதை மும்முரமாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கும் பாஜகவுமான வேறுபாடு என்னென்னா, அது வந்து ரொம்ப அமைதியாக கொள்ளும், இது உடனே கொள்ளும். ரெண்டுத்துக்குமான வேறுபாடு தான். பாஜக உடனடியாக கொள்ளும். ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக காங்கிரஸ் வந்து இதையெல்லாம் மென்மையாக கொண்டு வந்ததோ அதையெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த நீட் தொடர்பாக பேசும்போது சமீபத்தில் கூட சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய சபாநாயகர் அப்பா வந்து ஆளுநர் மீது அந்த உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கை தொடர்பாக நீட்டிலும் நமக்கு ஒரு சாதகமான விஷயம் வந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திருப்பி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாங்க நீட் தொடர்பாக. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் இதை நம்ம அரசியலை விமர்சிக்கவும் நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆட்சியாளர்களாக அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது என்பது தேவையானது தான். ஆனால் என்ன ஒரு கேள்வினா, அதே எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு குறித்து கேள்வி எழுப்பும் போதெல்லாம் அது வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அது குறித்து நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறீங்க, இது வந்து ட்ராமா இல்லையான்னு எடப்பாடி கேட்குறத நாம் வந்து மறுக்க முடியல. நீங்கள் இந்த நீட் விவகாரத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்த அந்த நாடகம் இன்று வரை தொடர்ந்துட்டு இருக்கு. ஆட்சி முடிய போகிற காலம் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நீட் விலக்கு குறித்து எங்களுக்கு தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர்கள் ஒருவர் ராசா பேசிய காணொலி தற்போதும் சமூக வலையில் சுற்றி கொண்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் இது உச்சநீதிமன்றத்தால் செயல்படுத்தப்பட்டது, கடவுளே நினைச்சாலும் வந்து இதை வந்து கைவிட முடியாதுன்னு அந்த கட்சியோட தலைவரே சொன்னதே இன்னும் இருக்குது. அப்போது இது இந்த ஒரு விவகாரம் அப்படின்றது மக்களுக்கு ஒன்றுமே தெரியல இல்லை அப்படின்னு யோசிக்கிறதா? மீண்டும் மீண்டும் இன்னும் எவ்வளவு காலம் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆண்டுகளாக பேசாத இந்த பிரச்சனையை சரியாக தேர்தல் வருவதற்கு முன்பு தான் இவங்க பேசுகிறாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த ஓராண்டு முழுக்க அந்த நீட்டு விலக்குக்கான போராட்டம் நடத்தப்படலாம், அல்லது நீட்டு விலக்கு குறித்து நிறைய விஷயங்கள் வந்து திமுக பேசலாம். ஏன்னா
தேர்தல் காலங்களில் தமிழ்நாடு மாணவர்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த கல்லூரி மாணவர்களுடைய வாக்கு வங்கிகள் அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு தான் திமுக அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் தீர்வை நோக்கி இந்த நீட் பிரச்சனைக்கு வந்து திமுக சரியான ஒரு தீர்வை நோக்கி நகருதான்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அரசியல் நாடகம் தான் போட்டுட்ருக்காங்கன்றதான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மாநில உரிமைகள் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு முறையும் இதே தான் பேசுபொருளாக வைத்து கொண்டு இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை முதலில் காப்பாற்றுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தை நோக்கியே இவர்கள் தொடர்ச்சியாக கை காட்டுவதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாக இருக்கட்டும் அல்லது நீட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் மாநிலத்தின் மீது அல்லது மாநிலத்தின் அனுமதி இல்லாமலே இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சட்டமாக்கிவிட முடிகிறது என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. ஆனால் எதிர்த்தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்காக தான் 40 எம்பிக்களை நாங்கள் தந்திருக்கிறோம், மீண்டும் இதையே நீங்களும் சொல்கிறீர்கள், எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் அதே பேசுகிறீர்கள், ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் இதே பேசுகிறீர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இதனால் நீங்கள் இந்த கல்வி விவகாரம், நீட் விவகாரம் சொல்கிறீங்களே, ஒரு 18 ஆண்டுகளாக மத்திய அமைச்சர்கள் இருந்த திமுக, குறிப்பாக நான் சொன்னது போல் 2004 கூட்டணி ஆட்சி என்ற நிலையில் இருந்த நிலையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த நீட் அது ரொம்ப ஸ்ட்ராங் இஷ்யூ. ஆனால் நம்ம திருப்பியும் வந்து நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இஷ்யூ தான். ஆனால் செயல்படுத்தி இருக்க முடியும் தான். அதற்கான இருந்த நிலை அப்படி ஆட்சி அதிகாரம் வலுவான எம்பிக்கள் இருந்தார்கள். அப்போலாம் இது தோணவே இல்லையா? இல்லை கேட்டால் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சாங்களா? இல்லை இதை கேட்கவே வேணாம்னு யோசிச்சாங்க? தனக்கான அதிகாரத்தை எப்போதுமே வந்து சரியாக திமுக பயன்படுத்துவது கிடையாது, மக்களுக்காக பயன்படுத்துவது கிடையாது. மக்கள் விரோத செயல்பாடுகளை திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னார்ல, மீத்தேன் திட்டத்தில் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டு அப்படின்னு சொன்னார்ல, எல்லா மக்கள் விரோத திட்டங்களையும் இங்கு நடைமுறை கொண்டு வந்ததில் திமுகவுடைய பங்கு மிக முக்கியமானது. அப்படி தான் நீங்கள் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றி இருந்தால் இன்றைக்கு நீட் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு வந்து நம்ம போராட வேண்டி இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உயிர் பறிபோவதை நம்ம வந்து அன்றைக்கே தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் திமுக தனக்கு வாய்ப்பு இருந்த போதெல்லாம் அது குறித்து பேசினது கிடையாது. இன்றைக்கு வந்து மத்திய அரசுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் தள்ளி விட்டுட்டே இருக்குது. தன் மீதான விமர்சனங்களை எல்லாம் எதாவது நீங்கள் மத்திய அரசு கேட்டுருவோம், மத்திய அரசுக்கு போய் அங்கே தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கடமையை நீங்கள் வந்து தவற விட்டு அடுத்தவர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. இதை வந்து திமுக வந்து உண்மையில் வந்து போராடி இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராடக்கூடிய சக்திகளையாவது நீங்கள் அனுமதிச்சிருக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடக்கூடிய சக்திகள் இருக்கும். இன்றைக்கி வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக போராடணுமா, நாங்கள் தயாராக இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க வேல்முருகன் சொல்கிறார் இல்லை, ஒரு விஷயத்தில் சொன்னார்ல, தமிழ்நாடு அரசு எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் வந்து கடலுரையை முடக்கி காட்டுறேன், நெய்வேலி அனல் மின் நிலையத்தை முடக்கி காட்டுறேன், மத்திய அரசு நம்மகிட்ட பணிஞ்சு வருவான் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு அனுமதி தர ஏன் இந்த தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கீங்களா? கிடையாது. தமிழ்நாட்டில் போராடக்கூடிய சக்திகளை நீங்கள் அனுமதிக்கிறது கிடையாது. நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரது கிடையாது. அப்போ இது வந்து நாடகமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது சமீபத்தில் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா அதாவது சட்டம் ஆகிருச்சு. இருந்தாலும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி என்னுடைய மாநிலத்தில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட அது உத்தரவாதமாக கொடுத்துருக்காரு சிறுபான்மையிற்கு. அது தொடர்பாக மத்திய அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் பேசும்போது, இல்லை அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்து விட்டது, நாடு முழுமைக்கும் இது வந்து அமலில் இருக்கும்போது ஒரு மாநிலம் வந்து எங்கள் மாநிலத்தை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இது உறுதியாக இருக்கும். இதே கோரிக்கைகள், இதே முழக்கங்கள் இப்படி வந்து சட்ட திருத்தத்துக்கு அல்லது சட்டத்துக்கு எதிராக வந்து பேசப்படுமேயானால் அடுத்த கட்டத்தை நோக்கி மத்திய அரசு நகரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். ஸோ இந்த இடத்தில் நீங்கள் வந்து சட்டம் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, தேர் இஸ் நோ ஆப்ஷன்ற இடத்துக்கு தான் ஒரு மாநில அரசு தள்ளப்பட்டு விட்டது இல்லையா? ஆனால் இப்போ மீண்டும் இந்த முழக்கங்கள் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது? ஏன்னா சட்டம் வந்து கொண்டு வரதற்கு முன்னாடி தான் உங்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் இல்லை அதுதான் நீங்கள் செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதை நடுவ விட்டு விட்டார்களா, இல்லை வேறு வாய்ப்பே இல்லையா? இல்லை, இப்போ இந்த முழக்கங்கள் என்ன மாற்றத்தை உருவாக்கும்னா அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்க சட்டத்தை இன்னொரு ஆட்சியாளர்களால் நீக்க முடியும். அவர்கள் ஆட்சி மாற்றம் உருவானால் தான் நீங்கள் இப்போ சொன்னது போல் இப்போ சட்டமாகிடுச்சு, இதை நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக திரும்ப வேற பாஜக தயாராக இல்லை. ஏன்னா பாஜக அசுர வளர்ச்சியில் வந்து இன்றைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பாஜகவை அப்புறப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர்கள் கொண்டு வந்த அழிவு திட்டங்களை வந்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர அது நடைமுறையில் அப்புறப்படுத்த முடியும். அப்போ அதற்கான போராட்டங்கள் இன்றைக்கு தேவையாக இருக்குது. பாஜகவை மக்களிடத்திலே அம்பலப்படுத்துவதும் அவர்களை வந்து மக்களிடத்திலிருந்து தோலுறுத்தி காட்டுவதற்குமான தேவை இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடம் இருக்குது. ஆனால் ஜனநாயக சக்திகளே வந்து சர்வாதிகாரிகளாக, திமுக உட்பட சர்வாதிகாரிகளாக அந்தந்த மாநிலங்கள் நடந்து கொள்வது தான் இங்கே வேதனையான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மக்களிடம் நாங்கள் பரப்புரை செய்யக்கூட எங்களை அனுமதிக்காமல் நீங்கள் வந்து எங்களையே கைது செய்வதன் மூலமாக நீங்களே ஒரு சர்வாதிகாரியாக தான் இருக்கீங்க. இதில் பாஜக சர்வாதிகாரத்தை நம்ம பேச என்ன இருக்குது? முதல்ல என் மீதான சர்வாதிகாரமே நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க, நான் அவனை பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை, இதற்கான காரணமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுதான் நீங்கள் நமக்காக தான் இவர்களும் போராடுகிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல்
அவர்கள் மீது அடுக்குமுறை ஏவப்படுவதற்கு இல்லையா அடக்குமுறை. அப்போ இதை எப்படி பார்க்கலாம்னு கேட்குறேன். அப்போ அவர்கள் மத்திய அரசாங்கத்தை மக்களுக்கானவர்களா இல்ல. எதிர்த்து கொண்டே அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பது தானே அதுதான் யதார்த்தம். நீங்க எல்லா கட்சிகள் இப்போ நீங்க எடப்பாடியார் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்தார் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஈடிக்கு பயந்துட்டாரு, எல்லாத்துக்கும் பயந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே தான் திமுகவும். திமுகவின் மீது என்ன, திமுக மனித புனிதர்களா இருக்காங்க. திமுகவின் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் கிடையாதா? இன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு கிடையாதா? எல்லாரும் இப்பவும் அமைச்சராக ஒருவர் வழக்கில் நடத்திக்கிட்டு சிறையில் இருந்து மீண்டும் அமைச்சராக இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. நிறைய இங்கே அமைச்சர் கே நேரு அலுவலகம் இப்போ பொன்முடி மீது வழக்கு இருக்கு, எல்லார் மீதுமே வழக்கு இருக்கு. அப்ப இவங்களும் பயந்து தானே ஆகணும். மத்திய அரசிடம் அடிபணிந்து போவதை தவிர வேற வழி கிடையாது. இல்லைன்னா திகார் சிறையில் யார் பல வருஷம், நீங்க அக்கா கனிமொழி அவர்கள் 6 மாதம் ஒரு வருடம் திகார் சிறையில் இருந்தது போல யார் இருப்பது? அப்ப திமுக தொடர்ச்சியாக என்னதான் இங்கே பேசினாலும் அவர்களுடைய குற்றம், அவர்கள் செய்த தவறுகளுக்காக இந்த அரசோடு அடிபணிஞ்சு தான் போவாங்க. அதை மாற்றி எப்படி நம்ம மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுகிறதோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. ஆளும் கட்சிகள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு 3வது புதிய சக்தி இங்கே உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே மாநில கட்சிகள், அதாவது 40 எம்பிக்களை வைத்திருந்தால் கூட தமிழகத்தின் உரிமைகளை கேட்டு பெற முடியவில்லை. ஏன்னா சாவி மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒருவேளை செயல்படுத்தப்பட்டால் நம்ம தென் மாநிலங்களோட எந்த அனுமதியும் தேவையே இல்லை, வட மாநிலங்களை வைத்தே அவர்களால் எந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்திவிட முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறோம் இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னா, இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிக மோசமாக சிதைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த தொகுதி மறுவரையறை. நீங்கள் இந்தியாவிலேயே வந்து இந்திய அரசு தான் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டு இதை கொண்டு வந்தீங்க, நடைமுறைப்படுத்தினீங்க. அதில் வந்து மிக சிறப்பாக முதல்வர் சொன்னது போல மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழர் தான் முதல்ல எல்லாத்திலுமே இழிச்ச, ஆனால் அதற்கு வந்து தண்டனை எல்லாத்திலுமே தமிழர் தான் இழிச்ச வேணா இருக்கா. ஏன்னா இன்னைக்கு நாம வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வைத்ததால தான் வெளியிலிருந்து வரவன் எல்லாம் தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது. தமிழர்களே வந்து எண்ணிக்கை அளவில் குறையக்கூடிய இடத்துல இருக்கும். நாம் வந்து இந்திய அரசு எதை சொன்னாலும் முதல்ல செய்யக்கூடிய ஆளாக நாம தான் இருக்கும். நாம் என்னதான் மாநில சுயாட்சி பேசினாலும் இந்தியா என்கிற ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல, அது அடிப்படையிலே தமிழர்கிட்ட அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அது சுதந்திர இந்தியாவாக இருந்தாலும் சரி, சுதந்திரக்கு முந்தைய இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு எதிரான எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல சாவரம் தமிழனாக தான் இருக்கும். தெல்லையாடி வெள்ளியம்மை உட்பட எல்லாருமே நம்ம அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். அப்படிதான் இந்தியாவின் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதோடைய மிகப்பெரிய பின்விளைவாகத்தான், அதோடைய தண்டனையாகத்தான் இந்த தொகுதி குறைப்பு இது இருக்கு, தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த கோரிக்கைகள், அந்த தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷன் படி, அதை எதிர்க்கவில்லை. ஆனால் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இல்லாமல் விகிதாச்சார அடிப்படையில் இதை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் மாநில, அதாவது இதை எதிர்க்கக்கூடிய மாநில அரசுகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அதை கூட விகிதாச்சார அடிப்படையில் தான் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திலும் இது உறுதியாக இல்லை என்றாலும் அது தொடர்பான நபர்கள் பேசும்போது அதை சொல்கிறாங்க. இருப்பினும் இதன் மீதான சந்தேகங்கள் தொடர்கிறது. இந்த விஷயங்கள் வந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? ஏன்னா பாஜகவின் எந்த விதமான வாக்குறுதிகள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்றதான். அவர்கள் அதை சட்டமாக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ அண்ணாமலை கூட ஏதோ ஒரு விஷயம் சொன்னார் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து எம்பிக்கள் எண்ணிக்கையெல்லாம் குறையாது, அது பொய் பிரச்சாரத்தை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையில் மக்கள்கிட்ட ஒரு அச்சம் உருவாகி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் மாநில கட்சிகளிடம் ஒரு அச்சம் உருவாகி இருக்குன்னா அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை அரசாணையாக வெளியிடலாம்ல. இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ண மாட்டோம், விகிதாச்சார அடிப்படையில் வந்து எந்த மாநிலங்களுடைய உரிமையும் பறிக்க மாட்டோம்ன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் ஏன் வெறும் ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த இந்த அச்ச உணர்வை போக்கக்கூடிய கடமை பாஜக மத்திய அரசுகிட்ட இருக்குது. அதே அவர்கள் செய்ய தவறுவதோடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு தொடர் குற்றச்சாட்டுகள் வைக்க வேண்டியிருக்கு. இப்போது நீங்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் நீங்கள் கூட அதிலிருந்து விலகி தான் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்துருக்கிறீங்க. என்ன அங்கென்ன சிக்கல்? அதே கொள்கை கோட்பாட்டோடு பயணித்த ஒரு கட்சியை விட்டு மற்றொரு கட்சியோடு வந்திருக்கிறீர்கள். என்ன அந்த தரப்பில் வைக்கின்ற விமர்சனம் வாதம் என்பது, அதான் கூட்டணியில் இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அதனால் அதை நோக்கி நகர ஆசைப்பட்டு விட்டீர்களோ? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்திலேருந்தே பல முறை சொன்னதான், அண்ணன் சீமானுக்கும் எங்களுக்குமான முரண் என்பது சீமானின் சொல்லுக்கும் செயலுக்குமான அந்த வேறுபாடு. அவருடைய சொல் என்பது உண்மையில் சரியானது. அவருடைய இந்த கொள்கை வரையறையாக இருக்கட்டும், அவருடைய பேச்சுக்களாகட்டும், எல்லாமே நாங்கள் ஏற்கக்கூடியது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் கொள்கையில் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தமிழ்நாட்டுக்கான இறையாண்மை மீட்கப்பட வேண்டும், இங்கே எல்லா விடயங்களையும் நாங்கள் 100 விழுக்காடு ஒன்றுபட்டு போகிறோம். ஆனால் அந்த திமுக கூட்டணியில் வரல, அதான் கோவமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, இப்போ நாங்கள் எங்களை விட திமுக வந்து விட்டார், நாம் தமிழர் வர மறுக்கிறது. எங்களை விட திமுக, நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கண்ணதாசன் 2017 தமிழக வாழ்வு முயற்சியில் இருந்தவன். 2017-18 காலகட்டத்தில் தமிழக வாழ்வு முயற்சியில் அண்ணனோட இருந்த திமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் அந்த கட்சியை விட்டு நான் வெளியே வந்தேன். இது எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு தான் நான் வந்து ஒரு தனி அமைப்பு கூட்டணி தான் இருக்காரு. ஆனால் இன்றைக்கு அந்த 18க்கு பிறகு நான் வெளியே போய் இந்த 6-7 ஆண்டுகளை பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை பார்க்கும்போது,
அண்ணன் வேல்முருகன் அளவுக்கு உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை அரவணைக்கவோ அல்லது தமிழ் தேசியவாதிகளுக்கான பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர்கள் கூட நான் பார்க்கல. நான் பல்வேறு தலைவரோட பழகி இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்ணதாசன் என்று சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு எல்லா பகுதியிலும் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் எல்லா தலைவர்களும் வெறும் சொல்லின் அளவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேல்முருகன் மட்டும்தான் செயலாக மாறி இருக்கிறாரு. அவர் கூட்டணியில் இருப்பதை மட்டும்தான் நீங்கள் விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. கூட்டணியில் இருந்தாலும் இன்றைக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் பல்வேறு இயற்கை வள சூழல் கொள்ளையாக இருக்கட்டும், அல்லது தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து மிக மிக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் தான் வெளியிலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வெளியிலிருந்து கூட்டணிக்குள்ள வந்து எம்எல்ஏ வாகி பேசிட்டு இருக்கிறீங்க. 2 பேராலும் செயல்படுத்தி விட முடியாது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்க செயல்படுத்துறோம். பேசிட்டே கூட்டணியில் வரது விரும்புகிறீர்கள். இல்ல நீங்க பேசிட்டே வெளியில இருக்கிறது விரும்பல. அதான் ரொம்ப தெளிவா சொல்றேன்ல. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல. அண்ணன் வேல்முருகன் செயல்படுத்தியதை நாங்க சொல்றோம். என்ன செயல்படுத்தி? இன்றைக்கு வந்து 12 மணி நேர தொழிலாளர் விரோத சட்டம் நடைமுறை கொண்டு வரும்போது யார் தடுத்து நிறுத்தினது? ஒரு ஊடகவியலாளரை நீங்க சொல்லுங்க. அந்த சட்டத்தை கடைசி நேரத்தில் இது வந்து திரும்ப பெற வேண்டும் என்று அந்த சட்டம் குறித்து விரிவாக சட்டமன்றத்தில் எடுத்து உரைத்து அந்த சட்டத்திட்டம் மிக ஆபத்தானது என்று முதல்வருக்கு புரிய வைத்து அதை வந்து அந்த சட்டத்தை கிடப்பில் போட வச்சது யாரு? சீமானுடைய போராட்டம் கிடைப்பு போட வச்சதா? அப்போ இதுக்கு தான் உள்ளே போகணுன்றோம். நீங்கள் சட்டமன்றத்துக்குள் ஏன் செல்ல வேண்டியிருக்கிறது? சட்டமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதை எதிர்க்க வேண்டிய ஒரு நபர் இருக்கணும். 233 சட்டமன்ற உறுப்பினர் அமைதியாக இருக்கும்போது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் வேல்முருகன் எழுந்து அந்த பிரச்சனையை பேசுவதால் தான் இன்றைக்கு ஊடகங்கள் அதை பேசுபொருளாக்குகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அது குறித்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வேல்முருகன் சபாநாயகரிடம் அறிக்கை வந்து ஒருமையில பேசுறாங்க. என் தொகுதிக்கு வந்து துணை முதலமைச்சர் வரும்போது என்கிட்ட சொல்லக்கூட மாட்டுறாங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் வேல்முருகன் கதறுவதை பார்க்கிறோம். கதறாரு சொல்லுங்க. கூட்டணியில் இருக்கும் போது சாதித்துவிட முடியும் என்ற நபர் ஏன் இவ்வளவு? அதே வேல்முருகன் நான் கதறுகிறார் என்ற வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்றேன். அவ்வளவு வேதனையை பகிர்ந்து கொள்கிறார், அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்றாரு அவரே. ஆமாங்க. பிறகு நீங்கள் உள்ளே வந்தால் என்ன, வெளியில வந்தால் கொள்கை கோட்பாடு என்பதுதானே முக்கியம். உறுதிமொழி குழு தலைவராக தமிழ்நாட்டு உறுதிமொழிக்கு தலைவராக அண்ணன் வேல்முருகன் இருந்து கொண்டு இந்த ஓராண்டுகளில் வந்து இந்த 2-3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை உடனுக்குடன் தட்டி கேட்டு அந்த இடங்களில் வந்து நேரடி ஆய்வுகள் செய்து அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அதிகாரமிக்கவராக அவர் இருக்கார். இது நீங்கள் வெளியிலிருந்து பண்ண முடியாது. நீங்கள் அவர் வந்து வேதனையாக பதிவு பண்ணுறதுன்றது சரி செய்ய வேண்டிய குறைகள் தான். அதை வந்து ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருந்து கொண்டு இதெல்லாம் இங்கே செய்கிறீங்க, இது எனக்கு வேதனையாக இருக்குது, சரி பண்ணுன்னு சொல்கிறோம். இது வந்து கூட்டணிக்குள்ளான ஒரு பிரச்சனை தானே தவிர நீங்கள் இதை வந்து பெரிய அளவில் விவாதிக்க ஒன்றுமே கிடையாது. இது வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள். இது திருமாவளவன் கூட பல இடங்களை பதிவு செய்கிறாரு, நீங்கள் வைகோ பல இடங்கள் பதிவு செய்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிவு செய்கிறாங்க. திமுக கூட்டணி குறித்து நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாருக்குமே ஏதாவது முரண்பாடு இருக்கு, குறைந்தபட்சமாக செயல்படுத்தி விட முடியும். அதுதான் தேவை. மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது மறுபடியும் நீங்கள் சீமான் சொல்கிறாருல, நாங்கள் நெய்தல் படை அமைப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். தமிழ்நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில அரசால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லா தெரியும். ஆனால் மேடைகள் அவர் பேசக்கூடிய அத்தனையுமே கற்பனையா இல்லையா? ஒரு மாநில அரசு நினைத்தால் நெய்தல் படை அமைக்க முடியும். சர்வதேச கடல் எல்லைகளில் வந்து ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி நாங்கள் வந்து எங்களை தாக்கினா எதிர்த்து தாக்கி வந்து வெடிகுண்டில் போடுறான்னு மேடையில் பேசுகிறாருல, இதெல்லாம் நடைமுறைக்கு உண்டானதா? இப்போ சீமான் என்ன, அவர் ஒரு திரைத்துறை கலைஞராக, அவர் ஒரு வசனகர்த்தாவாக அவர் வந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சிகரமான அரசியல் வந்து அவர் பேசிட்டு போயிடலாம். ஆனால் நடைமுறைக்கு அது வந்து கொண்டு வர முடியாது. நடைமுறையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன அனுமதிக்குதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக நாம் உள்ளே போனால் மட்டும் தான் குறைந்தபட்சம் பேச முடியுது. மக்கள் பிரதிநிதிகளாக ஆவதற்கு என்ன வழின்னு கேட்குறேன். நீங்கள் சீமான் வந்து எங்களுக்கும் சீமானுக்கும் என்ன முறைன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து சீமான் உண்மையில் மக்கள் பிரதிநிதியாக ஆவதற்கான ஆசை இருந்தால் முதல்ல அவருடைய சொந்த தொகுதியில் போய் மக்கள் வேலை செய்யட்டும். நீங்கள் காரைக்குடியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேராக மோதுது. 2 வேட்பாளருமே மக்களால் வந்து பெரிய அளவில் அறிமுகம் இல்லாதவர். ஒரு பக்கம் மாங்குடி நிற்கிறார், ஒரு பக்கம் எச்ராஜா நிற்கிறார். சீமான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு இதை விட என்ன பெரிய வாய்ப்பு இருக்க முடியும்? காரைக்குடி அவருடைய பகுதி, அவருடைய சொந்த மண். அவர் நினைத்திருந்தால் காரைக்குடியில் நேரடியாக போட்டியிட்டு, ஏன் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் திருவொற்றியூரில் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து அழிவு திட்டம் இருக்குன்றீங்க, சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழிவு திட்டங்கள் கிடையாதா? அதானியால் கொண்டு வர பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அதானியால் வந்து அழிவு திட்டங்கள் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்குல்ல, அதுக்கு எதிராக வந்து சீமான் ஏன் போராட்டம் பண்ண முடியல? இப்போ சீமானுடைய அரசியல் என்பது முழுக்க ஏமாற்றக்கூடிய உணர்ச்சிகரமான அரசியலாக இருக்கின்றதை உணர்ந்ததால் தான் நாங்கள் வெளியே வரோம். அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்து அவருடைய சொல்லுக்கும் செயலுக்குமான எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. சீமான் வந்து மேடையில் பேசிட்டு இறங்கி வந்துடுவாருங்க. நாங்கள் வந்து அதுக்காக போய் எதிர்வினை ஆற்றணும்னா, ஒரு வழக்கு எடுக்கிறோம்னா அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். பல பேர் அது மாதிரி கை விட்டுருக்காரு. பல வழக்குகளில் வந்து நாம் தமிழர் கட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கட்சியின் அடிப்படையை ஒரு வழக்கறிஞர் உதவி கூட வச்சு தராத பல பேர் நான் பார்த்துருக்கோம். அதனால் சீமான் எந்த இடத்திலும் அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர போகிறது கிடையாது. அவருக்கு அந்த எண்ணமும் கிடையாது. உண்மையில் அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எல்லா கிளைகளிலும் முதலில் கட்சி கட்டமைப்பு அவர் வலிமைப்படுத்தியிருக்கணும். கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி வச்சுட்டு நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியும்?
அந்த மாய பிம்ப வலைக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கக்கூடாதுன்றதால தான் அதை நாங்கள் 2016 உணர்ந்து சீமான் வந்து ஒரு பொய்யான அரசியலை முன்வைக்கிறார். அவருடைய அரசியல் ஒருபோதும் இந்த மண்ணில் வந்து எடுபட போகிறதில்ல. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஏதோ வந்து வெறும் ஈழ அரசியலோடு மட்டுமே இங்கே வந்து பேசி வந்து அதை வந்து அதை மட்டுமே பரப்பிட முடியாது. தமிழ்நாட்டிற்குள் அதற்கான ஒரு வரலாறு இருக்குது. தமிழ்நாடுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்குமான நீண்ட நெடிய நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி இன்றைக்கு வந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழ் தேசிய அரசியலை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட அரசியலை சீமானுக்கு பிறகான தமிழ் தேசிய அரசியல் என்கிற அடிப்படையில் மாற்றுவதற்குள்ள அது ஒரு வரலாற்று திருட்டு என்று நாங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதனால தான் சீமானோட இருந்து நாங்கள்லாம் வெளியே வந்தோம். இன்றைக்கும் சீமானுடைய பல செயல்பாடுகள் நாங்கள் வெளியே வந்தது சரி என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. பல விடயங்களை இப்போ நீங்கள் சமீபத்தில் பாஜகவுடன் அவருடைய இணக்கமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பாஜகவுடனான இணக்கம் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் சமீபத்தில் அண்ணாமலையும் சீமானும் ஒரு கல்லூரி நிகழ்வில் பங்கேற்கிறாங்க. அது வந்து ஐயா பாரிவேந்தரோட நிகழ்வுன்னு சொல்கிறீங்க. பாரிவேந்தர் அவர்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் சார்ந்த நிலைப்பாடு என்ன? ஒரு நிகழ்ச்சி கூடும்போது அப்படிலாம் பார்த்துட்டு தான் போவீங்களா? நீங்க அப்ப நீங்க திமுக நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, தமிழக வாழ்வு கட்சி சட்டமன்ற உறுப்பினராக நீங்க தான மாற்றுன்னு சொல்றீங்க. நீங்க பாலிசியை விட்டுட்டு எம்எல்ஏவா ஆயிட்டாரு உங்க அண்ணன். சரி, நான் என்ன கேட்கறேன்னா, அது வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அந்த நபர். அவர் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நபரோட என்ன கொள்கை கோட்பாடுன்னு கேட்குறீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு. இது கொள்கை முரண் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து தமிழ் தேசியம் நீங்க பேசலாமா? அதை வேலுமுருகன் பேசலாமா? தமிழ் தேசியம் பேசி வளர்ந்தவர்கள் வந்து எம்எல்ஏவாகி திமுக சின்னத்தில் போட்டியிட வேலுமுருகன் பேசலாமான்னு கேக்குறேன். மீண்டும் ஒரு விஷயத்தை ஒப்பிடுறத வந்து முதல்ல மறுக்கிறேன். நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசி வளர்ந்ததா, வேலுமுருகன் தமிழ் தேசியம் பேசி வளர்ந்ததா? தமிழ் தேசியத்தின் குத்தகைதாரன் யார் சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல, அப்படி யாருமே கிளைம் பண்ண முடியாது. அப்ப இவர்தான் சொன்னாரு, ஒற்றை நம்பிக்கை, கடைசி கையிருப்பு, காலத்தின் கடைசி கையிருப்பு. யார் சொன்னது? வேல்முருகனே பதிவு செய்தார். இங்க ஒரே பிள்ளைகள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய இருவர் தான் இருக்கிறோம், நமக்குள்ள பிரச்சனை வேணான்னு பேசினார். இப்ப இன்னைக்கு யார் வேல்முருகன் குறித்து அதிக குற்றச்சாட்டு? இல்ல, நான் எதற்காக கேட்கிறேன்னா, ரொம்ப கவனமா கண்ணதாசன், நீங்க ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாலே அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இது கொள்கை பார்த்துட்டு தான் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களா? அப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு பங்கேற்பீங்களா? மேடைகள்ல பார்ப்பான், அனைவரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் என்று பேசுறாரு. இவருடைய சொந்த மேடைகளை பேசினார் இல்லைங்களா? சங்கிகளை வந்து ஆரம்பத்தில் என்னை சங்கி என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் சொன்ன சீமான் சங்கிகளை சகத்தோழன் என்று சொல்லக்கூடிய நெருக்கடி எந்த இடத்துல உருவானது? நான் இன்னொன்று கேட்குறேன்னா, நீங்கள் வந்து தமிழீழ விடுதலை புலிகளை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து இன்று வரை பிரபாகரனை சந்தித்ததாக எந்த இடத்துல சொன்னதில்லை. பிரபாகரனை சந்தித்ததாக அவர் எப்பவும் யார்கிட்டையும் பேசுனதில்லை. நான் பிரபாகரனை சந்தித்தேன், பிரபாகரனுடன் உணவு உண்டேன், எல்லாத்தையும் சொன்னேன். நீங்கள் பிரபாகரனை தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய பாரிவேந்தர் எப்போது அழைத்தாலும் வருவேன் என்று சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி முடித்த போது என்ன சொல்கிறீங்க பேட்டியாளர்கிட்ட? ஐயா, பாரிவேந்தர் அழைத்தால் எப்போதும் வர தயாராக இருக்கீங்க. விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்திய புலிப்பார்வைன்னு ஒரு படம் எடுத்தார். இப்போ வேந்தர் மூவி சார்பில் புலிப்பார்வைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? புலிகள் வந்து சிறார்களை எல்லாம் வந்து போரில் ஈடுபடுத்தியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மையப்படுத்திய எடுக்கப்பட்ட புலிப்பார்வை படத்தை நீங்கள் தான் வெளியிட்டீங்க. அந்த படத்தோட இசை வெளியீடு உட்பட எல்லாத்தையும் சீமான் இருந்தார். இன்றைக்கு வந்து பாரிவேந்தர் எப்போது அழைத்தாலும் வருவென்றால் அப்போ இதுக்கான தேவை என்ன இருக்குது? அவருக்கு என்ன நெருக்கடி? இன்றைக்கு பஞ்சமில்ல மீட்பு குறித்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, பேரணி நடத்துறீங்க. பஞ்சமில்ல திருட்டில் பாரிவேந்தருக்கு தொடர்பு இல்லையா? அவருக்கு மட்டுமே தான் தொடர்பா? அவருக்கும் இருக்குல்ல. நீங்க அவருடைய கூட்டு வைத்துக் கொண்டு மட்டுமே தான் தொடர்பா கண்ணதாசன்? அவருக்கும் இருக்கிறதுன்றான். பஞ்சமி நில மீட்பு தொடர்பா சமீபத்தில் இல்லைங்க, பஞ்சமி நில மீட்பு தொடர்பா பார்க்கும்போது சென்னையில் அண்ணாந்து பார்க்கின்ற எல்லா இடங்களும் இருக்கு. பஞ்சமி நிலத்திற்குள்ளாக தான் வருகிறது. அதனால் பாரிவேந்தர் மட்டுமல்ல, எல்லாருக்குமே இருக்கு. பெரிய நீண்ட பட்டியலே இருக்கிறது. சமரசமற்ற போராளின்னு சொல்லிக்கிறீங்களேங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க மற்றவர்களோட உங்களை ஒப்பிடுறதே தப்பு. நீங்க தான் சொல்றீங்க நாங்கள் தான் மாற்றி, எங்களுக்கு மாற்ற யாருமே கிடையாது, நாங்கள் தான் வந்து இந்த இனத்தை காக்க வந்த காவலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் எல்லாத்தையும் சமரசம்? அதனால் சிறு தவறும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. ஆமா, ஏன் நீங்க இப்ப பாரிவேந்தர் அழைத்து நீங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கு? இதே இடங்கள்ல வந்து நான் போய் சீமான் கிட்ட வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பல நான் தனி அமைப்பு நடத்தி பல இடங்கள் வந்து சீமான் அமைப்பு எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது தொடர்பு கொள்ள முடியல தமிழ் தேசிய அமைப்புகள். ஆனால் அண்ணாமலை வந்தாலும் போவீங்க, பாரிவேந்தர் கூப்பிட்டா போவீங்க, இதெல்லாம் உங்களால் போய் ஏற்றுக்கொள்ள முடியுது. இன்றைக்கு உங்களுடைய மேடைகளை நீங்கள் ஏற்றக்கூடிய தலைவர்கள் யாராக இருக்காங்க? இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட எல்லா கூட்டங்களையும் நடத்தக்கூடிய கூட்டங்கள் நீங்கள் ஏற்றக்கூடிய தலைவர்கள் யாருன்னா RSS உடைய அஜெண்டாவில் செயல்பட்டவர்கள். குறிப்பாக அண்ணன் கே செல்வகுமார் உள்ளிட்டவர்கள் நாங்கள் RSSல் பணியாற்றியதை பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க. உங்களுடைய மேடைகளை இப்போ யாருக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ இதெல்லாம் RSSின் அடிவடியாக நீங்கள் மாறிட்டீங்கிறதுக்கு இதை விட என்ன ஒரு வேறு சான்று என்ன இருக்க முடியும்? அதை தான் சொல்கிறோம். நீங்கள் பாஜகவின் கைகூலியாக மாறி இருக்கீங்க. பலரும் எதிராங்க பாஜகவோட கூட்டணி சேருவாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பாஜகவோட கூட்டணி சேரவே மாட்டார். ஏன்னா அண்ணன் சீமான் எப்போதும் யாருடன் நேரடி கூட்டணி போக மாட்டார். அவர் மறைமுகமாக பாஜக வெற்றிக்கோ அதிமுக வெற்றிக்கோ அவர் யாரிடம் பெட்டி வாங்குகிறாரோ, இன்றைக்கு ஒரு வார்டு மெம்பராக கூட அவருடைய சீமான் இவ்வளவு சுகபோக வாழ்க்கை, அவருடைய கடைசி படம் வாழ்த்துக்கள் படம் எடுத்துட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க.
நான் திரைத்துறையில் சம்பாதித்தது எல்லாம் இழந்து விட்டு என்கிட்ட இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு பேட்டி கொடுத்த சீமான் இன்றைக்கு 15 ஆண்டுகளை உங்களுக்குன்னு என்ன வருமானம், நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க? ஒரு தலைவர் நீங்கள் வந்து உண்மையிலே மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணதே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திறன் நிதி வசூல் பண்ணியே கட்சி நடத்துங்க. திறன் நிதி வசூல் பண்ணி எனக்கு மாதம் வந்து வருமானம் வரத்துக்கு நான் ஒரு தொழிலை உருவாக்கிக்கிறேன், இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அந்த திறன் நிதியை சரியாக பயன்படுத்திருக்கீங்களா? கட்சிக்கான நிதி கட்டமைப்பு உருவாக்கியிருக்கீங்களா? திறன் நிதி வசூல் பண்ணாத கட்சி இல்லைங்க, நாங்கள் வந்து திறன் நிதி வசூல் பண்ணுறீங்களா குற்றச்சாட்டு வைக்க தயாராக இல்லை. வசூல் பண்ணக்கூடிய திறன் நிதி நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. உலக நாடுகள் முழுக்க போய் தன்னுடைய குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உலக நாடு முழுக்க பறந்துபட்டு உழைக்கக்கூடிய என்னுடைய சக தமிழர்கள் வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை நம்பி லட்சக்கணக்கில் வந்து இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கான். எல்லா நாடுகள்லேருந்து உங்களுக்கான ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கிறீங்களே, ஒவ்வொரு வேட்பாளரும் அவன் சொந்த காசில் வேலை செய்யலை. எல்லா சட்டமன்றத்தையும் தத்தெடுக்கக்கூடிய ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான். ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒருத்தர் தத்தெடுத்து அதுக்கான தொகுதி செலவு, தேர்தல் செலவு அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி உங்களுக்காக உழைப்பை போட்டு, உங்களுக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை போட்டு தமிழர்கள் உழைச்சிட்டு இருக்கும்போது அந்த வருமானத்தை, அந்த நிதியை இதுவரை கட்சிக்கான பொருளாதார கட்டமைப்புக்கு நீங்கள் என்ன பயன்படுத்திருக்கீங்க? ஆடம்பரமான கூட்டம் போட்டால் போதுமா? அந்த கூட்டம் தீர்வு தந்துருமா? அந்த கூட்டத்தால் என்ன பயன் இருக்குது? கட்சி நிர்வாகிகள் நாளைக்கு வந்து நடுத்தரவில் நிற்க முடியாத அளவுக்கு கட்சி ஒரு நிதி கட்டமைப்பு வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய திறமை சீமானுக்கு இருக்காது. சொல்லுங்கள் சீமானை. அப்போ இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு. என்னன்னா, நீங்கள் கட்சியை ஒரு நிறுவனமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த நிறுவனம் முதலாளிக்கு லாபம் தரக்கூடியதாக இருந்தால் போதுன்றீங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அல்ல கைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் தான் நாம் தமிழர் கட்சி பயன்பட்டிருக்கே தவிர, தமிழ்நாட்டில் இன்று வரை தமிழ் தேசிய அரசியலுக்காக ஒரு சிறு, இப்போ நீங்கள் சீமான் ஒரு விஷயம் சொன்னார், என்னுடைய மகன் படிப்பதற்கு தமிழில் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள் தாய் தமிழ் பள்ளி என்று பல இடங்களில் தொடங்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியால் அப்படி தாய் தமிழ் பள்ளி தொடங்க என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் தொடங்க முடியல? அப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழ் பிரச்சனை சார்ந்த, எந்த ஒரு தமிழ் நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தான் எல்லாம் பண்ணுவீங்கன்னா, உங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய நிதி மையத்தை நீங்கள் பயன்படுத்தி ஏன் ஒரு தாய் தமிழ் பள்ளியை கூட சீமானால் தொடங்க முடியலையா? ரொம்ப பிரமாதம். அதாவது உங்களுடைய கூட்டணி கொள்கை கோட்பாடு ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சியை கேட்பதை விட தமிழ் தேசியம் முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி இவ்வளவு கேள்விகளையும் மறுபடியும் சொல்ற மாதிரி, தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய பிச்சைதாரத்து ரோட்டில் நிக்கணும்னு சொல்ல வரீங்க. அதாவது நாட்டை சூறையாடி கொண்டிருப்பவர்கள்லாம் விட்டு விட்டு ஒரு நபர் மீது இவ்வளவு பாய்ச்சல் இல்ல, அதற்கான பதிலை ஒரே பதில் தான் கண்ணதாசன், அதற்கான பதிலை மக்களிடமே விட்டுவிடலாம். தவறு என்றால் தவறுதான், சரி என்றால் சரிதான். திமுக ஆதரித்தோ அதிமுக நீங்க பேசும்போது குறுக்கிடவே இல்லை. இதற்கான பதிலை மக்களிடமே விட்டுவிடலாம். மகிழ்ச்சி. இப்போ அதிமுக பாஜக எதை முன்வைத்து இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு ஆண்டுகளாக அரசியல் நடத்தி கொண்டு இருக்கின்ற உங்கள் கட்சியும் உங்களுடைய கூட்டணி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இப்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாகிவிட்டது. இதை வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய அதிமுகவினரை விட திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப பதப்பதக்கிறீங்களே, ஏன்? திமுக விட அதனுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப பதற்றத்தை வெளிப்படுத்துறது உணர முடியுது. இல்லை, ஒரு பார்வையாளராக நான் என்ன, அதாவது முதல் முறையாக பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிப்பது போன்றும் நேற்றுக்கு தான் கட்சியை தொடங்கி நாளைக்கு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போகிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய பேரம் பேசக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருச்சுன்றதான் இதில் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதிமுக தனித்து நிற்கிற மாதிரி இருந்தால் அதிமுகவை காட்டியே திமுக கிட்ட இன்னும் கூடுதலாக பேரம் பேசியிருக்க முடியும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்பது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. நீங்கள் திமுக என்ன சொல்லுதோ அதை செஞ்சு தான் ஆகணும். திமுக கூட்டணியில் திமுக எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் நின்று தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கு கூட்டணிக்கு நெருக்கடி உண்டாயிடுச்சு? கூட்டணி கட்சிகளுக்கான, ஏன்னா பாஜக இருக்கனால இவங்க யாரும் போக மாட்டாங்க, போக முடியாது. அதனால எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. வேறு வழி இல்லை. யதார்த்தம் அதுதானே. நீங்கள் வந்து பாஜகவுடன் கொள்கை எதிரியாக முன்வைக்கக்கூடிய எந்த கட்சிகளும் பாஜக இருக்கக்கூடிய அணியில் போக முடியாது. அப்படி போயிட்டால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நேரடியாக காரி துப்ப தயாராகிடுவோம். அப்படின்னும் போது இந்த பதட்டம் என்பது அதனால் உருவாட்டம். மற்றபடி பாஜக ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ள புதுசாக வரல, அது திமுகவால் கொண்டு வரப்பட்டது தான். திமுகவால் தான் முதல் முறையாக பாஜக இங்கே சட்டமன்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து பெருமை வந்து திமுகவுக்கு தான் சேரும். திமுக நாளை பாஜகவுடன் கூட்டணி வைக்காது உறுதியாக சொல்ல முடியாது. அது என்றைக்கு வேணுமாலும் எப்படி வேணாலும் மாறும். ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கொள்கையை பேசி பேசி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கவங்க மீண்டும் அந்த கொள்கை முறையோடு பாஜகவோட சேர முடியாது. அந்த ஒரு நெருக்கடி நிலையை தான் இப்போ இதில் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக அரசியல் களத்தில் ஒரு தாவாக்காவை கடந்து மற்றொரு தாவாக்கா, 2 தாவாக்கா இப்போ கட்சியில் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? தாவாக்காவா தாவி தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை. இல்லை, தமிழக வெற்றி கழகம் ஒரு உணர்ச்சியின் அடிப்படையிலான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் இன்னும் அது ஒரு கட்சிக்கான ஒரு கட்டமைப்பாக உருவாகும் போது தான் அது நிலைக்குமா. எப்போவே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு அதிருப்திகள் கட்சிக்குள் நிலவிட்டுருக்கு. எல்லா பகுதியிலும் நிறைய பேர் வெளியே போகிறதும், தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து குற்றச்சாட்டுகள், தலைவரையே பார்க்க விடலை அப்படிங்கிறதுலாம் ஊடகங்களில் போய் கதறக்கூடிய நிலை. குறிப்பாக நடிகர் தாடி பாலாஜி போன்றவர்கள்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கட்சி முதலில் கட்சியாக மாறட்டும். இப்போ இன்று வரை அது ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்குது. அதற்குன்னு ஒரு தனித்த கொள்கை,
அதற்கான ஒரு தனித்த வேலை திட்டங்கள்லாம் இன்று வரை கட்சிக்கு கிடையாது. எப்படி ரசிகர் மன்றமாக இருக்கும்போது எல்லாருக்கும் நோட்டு புத்தகம் கொடுத்தாங்களோ, எப்படி நீர்மோர் பந்தல் போட்டாங்களோ, அப்படி தான் அந்த வேலை திட்டங்கள் அடிப்படையில் தான் இப்போவும் அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்கு. தமிழக வாழ்வு கட்சி அப்படி கிடையாது. அது வந்து ஏற்கனவே வந்து பன்னெடும் காலமாக மக்கள் பிரச்சனையாக பாட்டாளி மக்கள் கட்சியில் போராடி பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கியமான தலைவராக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி. அது நீண்ட காலமாக ஏறத்தாழ வந்து 2012 10-13 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் எங்களையும் அவங்களையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. அவங்க செயல்பாட்டுக்கு வரல. ஒப்பிடல, ஒரு விமர்சனம் கருத்தாக கேட்டேன். இல்லை, அதுதான் நீங்கள் தமிழக வெற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். 26 நெருக்கத்தில் நிறைய தலைப்புகளோடு பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. தற்போது உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி கண்ணதாசன். நன்றி.